வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 205 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா முதல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், 208.6க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓப்பன் ஆனது சைடாக மூவ் ஆகி 206ல் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர் சரிவை சந்தித்து 200 பக்கமாக வந்துட்டு 201.2ல் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் எதிர்பார்த்த மாதிரி முதல்ல டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 205லேருந்து 206க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் ஒரு குழப்பமான இடமா அமையுது. ஏன்னா மார்க்கெட் கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம உறுதியாக சொல்லலாம் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 202க்கு கீழே ப்ரைஸ் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 208.6க்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா போனதுக்கப்புறமா பை பண்ணலாம். பை பண்ணி 205ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா 208 தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த 206 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது ஒரு சப்போர்ட்டாக மாதிரி மார்க்கெட்டோட பையிங்க்கு சாதகமாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இன்றைக்கி 208.6க்கு மேலே போனால் பை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.